அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமியம் கட்டணடைஸ் கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் இன்னைக்கு துவங்குது. இன்னைக்கு ஈவினிங் 8:15 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் 8:15 துவங்குதுங்க. 8:15 PM என்ரோல் பண்ணவங்களுக்கு எல்லாமே லிங்க்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும் கிளாஸ்க்கான லிங்க்கு. அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸ்க்கு. ஓகேங்களா? யாராவது இன்னும் என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல் என்னன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,600 புட்டு. 308 சப்போர்ட்டாக இருந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும், 308 ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். காலையிலே 308 கீழே தான் இருக்கு. மார்க்கெட் அப் என்ன இருக்குங்க, ஏறி இருக்கும். சரி, இது ஒரு வேலையில வந்து திரும்பும்னு சொல்லியிருந்தோம். இந்த வேலையில இருந்து ஏன் இதுக்கு மேல திரும்பல, இப்ப கீழே வந்துடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ். நீங்க இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் முடிவு எடுக்கணும். யூடியூப் பாக்குறவங்க உங்க டெக்னிக் எனி டெக்னிக் அது வரைக்கும் மார்க்கெட்டு பையிங் ப்ரெஷர்லேயே தான் இருக்குங்கிறது மீனிங். அப்போ நம்ம மார்க்கெட்ல என்ன எதுவுமே தெரியாது, ஆனா நாம செல்லிங்ல இந்த மார்க்கெட் டைரக்ஷன் சொல்றோம் இந்த பிரைஸ் வைத்து மட்டும். அப்போ எப்படி இதை நம்ம ட்ரேட் பண்ணிருக்கணும்? அப்போ இவர் கீழே இருக்காரு, ஒரு காலை பை பண்ணணும். கரெக்டுங்களா? காலை எந்த ஸ்ட்ரைக்கை என்ன பிரைஸ்ல பை பண்ணணும் ரொம்ப முக்கியம். அந்த விலையில வாங்கினா அது அந்த டார்கெட் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் என்ன எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவில் இதை கொடுக்கறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்துதான். மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. யார் யூடியூப்ல கொடுக்கறது சொல்றது நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நீங்க படித்து ஆராய்ந்து சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.